சொல்கிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர் அவனை சிட்சித்து சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் நன்றாக கவனிக்க வேண்டும். டு ஹாவ் a close contact with him. அவரோடு இன்னும் உன்னை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். இன்னும் கேட்டி அவரோடு சேர்த்துக் கொள்ளுகிற அந்த வசனத்தை முதல் குறிப்பு சொல்கிறேன். எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ. பாடுகள் வருகிறதா? போராட்டங்கள் வருகிறதா? வறுமைகள் வருகிறதா? அவமானம் வருகிறதா? இல்லாமை வருகிறதா? எதிர்ப்புகள் வருகிறதா? தேவையற்ற விமர்சனம் வருகிறதா? சிரித்துக் கொள்ளுங்கள். காட் லவ்ஸ் யூ. அன்பு கூறுகிறார். இரண்டாவது, அந்த அவருடைய சிற்றைக்கு காரணமே அவரிடத்துல இன்னும் உன்னை சேர்த்து கொள்ள. Draw him more and more closely. அவரிடத்துல இன்னும் உன்னை சேர்த்து கொள்ள. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, அதில் ஒரு வார்த்தை, மகனை. எல்லாருக்கும் இந்த பாடுகள் அல்ல, மகனுக்கு, வழிப்போக்கர்களுக்கு அல்ல, அடுத்த வீட்டு பிள்ளைகளுக்கு அல்ல, சொந்த மகனுக்கு. அடுத்த வார்த்தை பிள்ளைகளுக்கு. அதுல அந்த பாடுகள் மத்தியில He trained சொல்லுகிறார், புத்திமதிகள். He trains you. தேவனே, அன்பான தேவ பிள்ளைகளே, God trains you. நீங்க நிறைய ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அதெல்லாம் வேலைக்கு நடக்குமான்னு தெரியல. இன்னைக்கு நாம் செய்கிற வேலைக்கும் நாம் படித்த படிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. எத்தனையோ பேர் படித்தது ஒன்று, ஆனால் செய்கிற வேலை இன்னொன்று. But God says, when God gives a training, there is a reason, there's a purpose, there's a aim. அதில் ஒரு குறிக்கோள் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு லட்சியம் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீ அதை மறந்து போனாய். இந்த திரும்ப இந்த சாஸ்திரிகளுக்கு வருகிறேன். சோர்வு இல்லை, விளக்கரிப்பு இல்லை, ஏமாற்றம் இல்லை, அதைரியங்கள் இல்லை, அவிசுவாசம் இல்லை. will reach. எழுதியிருக்கிறது. they don't know the duration. இந்த கால அளவு தெரியல. ஆனாலும் அதை கண்டுபிடிக்கிற வரை, அதை சந்திக்கிற வரை எங்கள் பயணம் தொடரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியனே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்கள் பயணம் தொடர என் ஜெபங்கள். தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். துணையாளர் முன் செல்கிறார். அடுத்த ஒரு வசனம், வெளிப்படுத்தல் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. அடுத்த வார்த்தை, நான் நேசிக்கிறவர்கள். அடுத்து கடிந்து கொள்ளுதல். அடுத்து சிட்சை. ஏன் தெரியுமா? நீ ஜாக்கிரதையா இருக்கும்படி. முதல் குறிப்பு சொன்னேன், டு கரெக்ட்